அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். கர்த்தர் எதை நாட நாம் வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த காரியத்தில் நம்மை சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது, இந்த வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, நிச்சயமாய் புது வருஷத்தில் நாம் வாழ்க்கை, நம்முடைய குடும்பம்லாம் சமாதானமாக இருக்கும். கர்த்தரை தரிசிக்கிற ஒரு தேவ ஜனமாய் நாம் இருப்போம். ஆமென். அல்லேலூயா. 2 காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தருடைய தரிசனம் அவர்களுக்கு வெளிப்படுகிறது. இந்த 2 காரியத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, சபையாய் நாம் அர்ப்பணிக்கும் பொழுது, நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுவார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு மிக முக்கியமாக இன்னைக்கு எல்லா இடங்களிலே, எல்லா குடும்பங்களிலே, எல்லா காரியங்களிலும் இன்றைக்கு அந்த சமாதான குலைச்சலான காரியங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்க பகைச்சா கூட நம்ம சமாதானத்தை நாடும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 12:18 இதே வசனத்தை நாம் பார்க்க முடியும். வாசிங்க. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். ஆமென். கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். இன்றைக்கு பிசாசுக்கு நல்லா தெரியும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சமாதானத்தை எடுத்து போட்டுட்டா அவன் ஆவிக்குரிய காரியத்திலையும் சரி, மற்ற எந்த ஒரு அலுவலிலும் சரி அவன் ஈடுபட முடியாது, செய்ய முடியாது. வேலை கூட சரி, சமாதானம் இல்லாம வேலை செய்ய முடியாது. வாகனம் ஓட்டினா கூட சமாதானம் இல்லைன்னா அந்த வாகனம் ஓட்ட முடியாது. இல்லை ஏதோ எங்கேயோ போகிறோம், அந்த சமாதானம் இல்லைன்னா எங்கேயும் போக முடியாது. இப்படி அவனுக்கு நல்லா தெரியும். அதனால தான் இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த சமாதானத்தை கெடுக்கும்படி காரியங்களை கொண்டு வருகிறான். ஒன்று குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருவான், இல்லை வெளியே கொண்டு வருவான், இல்லை வேலை ஸ்தலத்தில் போகிற இடத்துல, இப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம சமாதானமாக இருக்கிற அந்த சமாதானத்தை திருடும்படி, அந்த சமாதானத்தை நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுத்து போடும்படி இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. அதை எப்படி ஜெயிப்பது என்பதை குறித்து தான் இப்போ வசனம் நான் சொல்ல போகிறேன். நானும் நிறைய அந்த காரியத்தில் அடிபட்டு நிறைய சத்தியத்தெல்லாம் எடுத்து பார்த்து தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாதையில் நடந்து இப்போ வந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாவரோடும் நாம் சமாதானமாக இருக்கவே அழைக்கப்பட்டோம். நம்ம எப்போ பாரு எல்லா காரியங்களிலும் சண்டை போடவோ சமாதானத்தை கெடுக்கவோ அழைக்கப்படவில்லை. சமாதானத்தை கெடுத்து சண்டையை உண்டு பண்ணி, போராட்டத்தை உண்டு பண்ணி, பிரிவினையை உண்டு பண்ணி அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவது பிசாசுனுடைய காரியம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு சண்டை எழும்புது, ஒரு பிரச்சனை எழும்புதுன்னா உடனே நம்ம சமாதானம் ஆகிடணும், இல்லை சமாதானத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், இல்லைன்னா நம்ம சமாதானம் பண்ணணும்.
அல்லேலூயா. அவங்க வராங்க வரல, ஒருவேளை நம்ம சமாதானம் பண்ணி கூட அவங்க சமாதானம் ஆகாம போயிட்டாங்கன்னா அது வேற, அது போட்டோம், அதை பத்தி கவலை இல்லை. நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம வந்து இப்போ இப்போ யாரோ பேசல, அவங்க வராங்க உங்ககிட்ட பேச வராங்க அப்படின்னா நீங்க தாராளமா பேசிடணும், சமாதானம் ஆயிடணும், திருப்பின்னு போகக்கூடாது. இல்லை நீங்க வந்து பேசுறதுக்கு போறீங்க, சமாதானமா இல்லாம நம்ம நினைச்சு அவங்க கிட்ட ஒப்புரவாகலாம் நீங்க போறீங்க, அவங்க திருப்பின்னு போனா அதை பத்தி கவலை இல்லை, போட்டோம். நீங்க எப்படி இருக்கிறீங்கன்றது தான் கர்த்தர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 5வது அதிகாரத்துல 9வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். ஆமென். சமாதானம் பண்ணுகிறவர்கள் யாரு? பாக்கியவான்கள். எரியிற நெருப்புல இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி திகு திகுன்னு எரிய வைப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆட்களும் உண்டு. ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாக்கி ஊதி அதை ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக்கி விடுற ஜனங்களும் உண்டு. அன்றாட நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியம் வரும், குடும்பத்துல வரும், கணவன் மனைவிக்குள்ள வரும், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள வரும், இல்ல மாமனார் மாமியார், இப்படி குடும்ப சொந்தக்காரங்க, இல்ல மற்றவங்க மூலயமா, இல்ல பக்கத்து வீடு எதிர் வீடு, இப்படி சபைக்குள்ள, இப்படி எல்லா இடத்துலயும் எழும்போம். ஆனா நம்ம சமாதானம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர்கள் பாக்கியவான்களா இருப்பார்கள். யாரை வேதம் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது? சமாதானம் பண்ணுகிறவர்கள். சமாதானத்தின் நாட்களிலே யுத்தத்தை செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். நல்ல சமாதானமா போயிருக்கிற குடும்பத்துல சண்டையை உண்டு பண்ணா அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த சமாதானத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவதை நாம் பார்க்க முடியும். ஏன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. அப்போ தேவனுடைய பிள்ளைங்க யாருன்னா சமாதானத்தை கெடுக்கிறவர்கள் அல்ல. இன்னைக்கு நல்லா இருக்கிற குடும்பத்துல பிரச்சனையை உண்டு பண்றது, இவங்க இப்படி இருக்கிறாங்களே உடனே அவங்களுக்கு விரோதமா இங்க சொல்றது, இங்கத்துக்கு விரோதமா அங்க சொல்றது, இப்படி காரியங்கள் செய்கிறவர்கள் எல்லாம் அதற்கு எதிர்ப்பதமா இருக்கிறார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அப்ப சமாதானத்தை கெடுக்கிறவர்கள் யாருடைய பிள்ளைகள்? அப்படிதான் அர்த்தம் இல்ல? அப்படிதான் வருது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம சமாதானம் பண்றோமா இல்ல சமாதானத்தை கெடுக்கிறோமா? நம்ம யாருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்? இன்னைக்கு அதுல நம்ம சுத்திகரிச்சு கொள்ள வேணும். அதுல நம்மை ஒப்பு கொடுக்க வேணும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையாய் மாறி புதிய வருஷத்துல நுழையணும். புதிய வருஷத்துல கர்த்தரை தரிசிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு உன் சமாதானத்தை குலைக்கும்படி அநேக காரியங்கள் எழும்பலாம். இன்னைக்கு இந்த வேத வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தா எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் கர்த்தர். ஏன்னா அவர் தான் சமாதானம். நான் வசனத்தின் மூலமா உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். கவனிங்க, சமாதானம் பண்ணி வைக்கிறவங்க, முந்தி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இப்போ ஒன்றும் இல்லை, பொதுவாக ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, யார் முன்னாடி போய் அதை சரி பண்றாங்களோ அவங்க பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள், அவர்களுக்கு கிருபை உண்டு. ஏன்னா தன்னை தாழ்த்தி தான் வந்து அதை செய்யறாங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை கொடுக்கிறார். தாழ்த்தாத பட்சத்துல, அந்த சமாதானம் ஆகாத பட்சத்துல மறுபடியும் அதே வெறுப்பையும் கசப்பையும் சண்டையும் பிரச்சனையும் காட்டும் பொழுது அவர்கள்
பயங்கரமான சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய காரியங்கள் அவங்க வாழ்க்கையில வந்து விடுகிறது. குடும்பத்துல ஏதாவது ஒண்ணுன்னா, இல்ல பிள்ளைகள் மத்தியிலேயோ இல்ல வெளியவோ, உடனே அதை சரி பண்ணணும். நான் முடிஞ்ச அளவுக்கு அதை சரி பண்ண பார்ப்பேன். அப்படி அவங்க சரியாவாத பட்சத்துல, அவங்க ஒத்து வராத பட்சத்துல தான் நான் கம்முன்னு விட்டுட்டு அதை அப்படியே ஜபத்துல கொண்டு போய் வச்சிருவேன். அல்லேலூயா. அப்படி நான் சமாதானமாக வரும் பொழுது, நான் பேசும் பொழுதோ இல்லை ஏதோ ஒரு காரியத்தை சொல்லும் பொழுதோ, அதை சரி பண்ணும் பொழுதோ அவர்கள் வந்து விட்டா அது ஆசீர்வாதம். வராமல் எதிர்த்து முரட்டாட்டம் பண்ணுவார்கள் என்றால், தொடர்ந்து அந்த வைராக்கியத்துக்குள்ள இருக்க, வைராக்கியம் உள்ளவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. தெரியுமா தெரியாது அவங்களுக்கு? இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படியே அந்த வைராக்கியம் இருக்கும். அந்த வைராக்கியம் வச்சிருக்கிறவங்க, நம்ம ஏன் போகணும், நம்ம ஏன் பேசணும், நம்ம ஏன் பண்ணோம், அவங்க வரட்டும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் இருந்தா நீ தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. வேதம் தெளிவா சொல்லுது. ஏன்னா அந்த விரோதம், பகை, கசப்பு, எரிச்சலின் ஆவிகள் உள்ளவர்கள் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. வேதம் பல இடத்துல இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லிக்கலாம். ஆனா அதன்படி நடக்கிறோமா? நடக்கிறவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம குடும்பத்துல வருகிற காரியத்துல, நம்ம பிள்ளைகள் மத்தியில, இல்ல உற்றார் உறவினர் மத்தியில, இல்ல வீட்டுல, சபையில என்ன வந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை எழும்பொழுது உடனே அதை சரி பண்ணிடணும். இங்க சபையில கூட எழும்போது உடனே நான் கூப்பிட்டு பேசி அதை சரி பண்ணிடுவேன். டக்கு நான் சொல்லுவேன், பிரதர் நான் ஒருவேளை தவறா பேசியிருந்தா இல்லை கண்டிப்பா இது பண்ணியிருந்தா சாரி பிரதர் அப்படின்னுவேன் பொதுவா. ஆனா ஊழியத்துல, ஆவிக்குரிய காரியத்துல யார்கிட்டையும் சாரி கேட்க மாட்டேன். கேட்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. நீங்க நான் கேட்கவே மாட்டேன். அதுல காம்ப்ரமைஸே கிடையாது. நான் சொல்றது என்னுடைய பர்சனல். இதுல நம்ம கூடி பேசும் பொழுதோ இல்லை எங்கேயோ வெளியே போகிறோம், ஏதோ ஒரு காரியம் நடக்குது, அப்போ ஏதோ நான் தெரியாமல் அறியாமல் பேசினா அப்போ நான் தைரியமாக தாராளமாக சாரி கேட்பேன். மன்னிச்சுங்க பிரதர்னுவேன், மன்னிச்சுங்க சிஸ்டர்னுவேன். அது வேற. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. இதே வசனம் பிரசங்கம் பண்ணி நீங்கள் இப்படி பிரசங்கம் பண்ணீங்களே, அது தப்புன்னா அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அதை நான் ஏற்றுக்க முடியாது. வசனம் தான், நான் அப்படி தான் பேசுவேன். அதுக்கெல்லாம் உங்ககிட்ட சாரி கேட்பேன்னு எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது. அது வேற. நான் சொல்றது என்னன்னா, விளங்கி கொள்ளுங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் போய் பண்றாங்க பாருங்க, சமாதானம் பண்ணி வைக்கிறாங்க பாருங்க, அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அப்போ உன் குடும்பத்துல அன்றாட எழும்புகிற காரியத்துல நீ முதல்ல போய் உன்னை ஒப்புரம் வாங்கிட்ட அப்படின்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ விதண்டாவாதம் பண்ணின்னு அப்படியே வெறுப்பையும் கசப்பையும் காய்ச்சின்னு அப்படியே அவங்க சமாதானம் பண்ண கூட நீ ஒத்துக்கொள்ளாம உன் முகத்தை திருப்புவாய் என்றால் அங்கதான் அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். கவனிங்க, நான் அப்படியே வசனத்தின் மூலமா அப்படியே கோர்வையா உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஏன்னா இந்த சமாதானம் இருக்கிறவங்க தான், சமாதானம் பண்ணுகிறவங்களுக்கு தான் சந்தோஷம். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 12:20 வாசிங்க. இங்கே பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். சமாதானம் பண்ணுகிறவர்களுக்கு இருக்கிறது சந்தோஷம். அல்லேலூயா. உனக்கு ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. எதுலன்னா, நீ சமாதானம் பண்ணும் பொழுது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். என் குடும்பத்தில் கூட பிரச்சனை வரும். மனைவி இருக்கிறாங்க, நான் உங்களை வச்சுன்னு தான் பேசுகிறேன். முதல்ல நான் தான் போவேன். கேட்டு பாருங்க. 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வரும், பேசுவேன். அப்புறம் சரி பண்ண நான் தான் முதல்ல போவேன். உடனே அதை சரி பண்ணிடுவேன். அந்த மாதிரி நம்ம முந்தி கொண்டா அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு வந்துடும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க தான் தேவனுடைய பிள்ளைங்க. அந்த சமாதானம் பண்ண நான் வரும் பொழுது அவங்க மாத்திரம் ஒத்துக்கொள்ள, ஒத்துக்கம் இல்லாம முறைச்சிக்கின்னு விரைச்சிக்கின்னு அப்படியே திரும்பி போயிட்டாங்கன்னா அந்த ஆசீர்வாதம் அவங்க எடுக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதம் ரெட்டிப்பா எனக்கு வந்துடும். ஆனாலும்
அவங்க பலவித இன்னல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். வேதத்தின்படி நான் வசனத்தின்படி சொல்றேன், வரும் வசனத்துல. ஏன்னா அவங்க கர்த்தருக்கு விரோதமா எழும்புறாங்கன்னு அர்த்தம் வசனம் இருக்கு, நான் சொல்றேன் பின்னாடி. அப்படி அவங்க சமாதானத்துக்கு உடன்பட்டு வரல அப்படின்னா அவங்க கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுறாங்க, இயேசுவின் ரத்தத்துக்கு விரோதமாய் செயல்படுறாங்க, இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமத்துக்கு விரோதமாய் செயல்படுறாங்கன்னு என்று அர்த்தம். அது யார் செய்யற வேலை? அது இயேசுக்கு விரோதமா செய்யறது. அப்ப அந்த ஆவி, அந்த ஸ்பிரிட் உள்ள இருக்குன்னு அர்த்தம். நீ சமாதானத்துக்கு ஒத்து வரலன்னா உனக்குள்ள அந்த ஆவி இருக்குன்னு அர்த்தம். அதான அர்த்தம், வேற என்ன அர்த்தம்? இல்ல, அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அப்ப நீ சமாதானத்துக்கு வரல, ஒப்புரவாக நீ ஒத்துக்கொள்ளல அப்படின்னா நீ யாருடைய புத்திரர்? ரெண்டாவது சமாதானம்னா நான் வரும் வசனத்துல சொல்ல போறேன், அப்பதான் தெரியும் உங்களுக்கு ஏன் இதை பிசாசுக்கு அடையாளப்படுத்துறேன்றத. சமாதானத்தை கெடுக்கிறவர்கள், சமாதானத்துக்கு விரோதமாய் செய்கிறவர்கள், சமாதானத்துக்கு ஒத்து வராதவர்கள், இவர்கள்லாம் யாருன்றத உங்களுக்கு காட்டுறேன். அந்த சமாதானம்னா முதல்ல இன்னான்னு தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு நீங்க அதுல ஒப்புரவாயிட்டீங்க, அதுல ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 14:27 வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்ப இது யாருது? உங்களுக்கு வச்சிருக்கிறது, கொடுத்திருக்கிறது யாருது? இயேசு கிறிஸ்துவுடையதுங்க. அவர்தான் சமாதானம். பாருங்க, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இயேசு சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போ நீ சமாதானத்தை தொட்ட, சமாதானத்தை கெடுக்கிற, சமாதானத்துக்கு விரோதமா செயல்படுற, நீ சமாதானத்துக்கு வரல, ஒத்து வரல அப்படின்னா இயேசுவுக்கு விரோதமா நீ செய்கிற காரியம். ஏன்னா சமாதானம் அவருடையது. என்னுடையதை கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்ற. அல்லேலூயா. நல்ல குடும்பம் நல்லா போயிட்டு இருக்கு, அதுல நீ சமாதான குலைச்சலான காரியங்களை கொண்டு வந்தா இயேசுக்கு விரோதமா கிரியை செய்யறன்னு அர்த்தம். நீ சமாதானத்தை தொட்ட, கெடுக்கிறதுக்கு நீ தொட்டினா இயேசுக்கு விரோதமா கிரியை செய்யற. ஏன்னா இது அவருடையது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சத்தியத்தை நாம் விளங்கி கொள்ளுவோம். நல்ல சந்தோஷமா இருக்கிற ஒரு குடும்பத்துல நீ தேவையில்லாத காரியங்களை கொண்டு வந்து போடுற, இல்ல நல்லா இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது, இல்ல பெற்றோர் பிள்ளைகள் மூலமா பிரச்சனை வருது, சமாதானம் கெடுதுன்னா ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்க இயேசுக்கு விரோதமா கிரியை செய்கிறாங்க. ஏன்னா சமாதானம் அவருடையது. அதை கெடுக்க பார்க்கிறவர்கள், பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள், ஒப்பு கொடுக்கிறவங்க. அப்ப கெடுக்கிறவங்க யாருடைய புத்திரர்ன்றதை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா இயேசுக்கு விரோதமா கிரியை செய்கிறவன் பிசாசு, இயேசுனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவன் பிசாசு. அப்போ இதுக்கு விரோதமா கிரியை செய்கிறான்னா அவங்க எந்த ஆவியை உடையவர்கள்? அதாவது இங்க 2.5 மணி நேரம் நீங்க உட்காந்து 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ உட்காந்து சத்தியத்தை கேட்டுடலாம். ஆனா அன்றாட உங்க வாழ்க்கையில வர்றதை வச்சுதான் நீங்க நிக்கிறீங்களா கிறிஸ்துவுக்குள்ள இல்லையான்றது தெரியும். அல்லேலூயா. பரலோகம் போகிறானா இல்லையா என்பது ஒவ்வொரு நாளுடைய வாழ்க்கை தான் நிர்ணயிக்கிறது. நீ போறியா இல்லையன்றது ஒவ்வொருடைய வாழ்க்கை நாள், ஒவ்வொரு நாள் தான் தீர்மானப்படுத்துகிறது நீ போவியா இல்லையான்றது. அல்லேலூயா. இயேசுடையது இது. அதை தொட்டா என்ன நடக்கும்? அது அவருடையது. என்னுடையதை நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். உன் கண்ணின் மணியை தொடுகிறவன் என்னை தொடுகிறான்றாரு. அந்த மாதிரி தான் இதுவும். அதை நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா, அதை நம்ம சமாதானத்தை, ஒரு மனுஷனுடைய சமாதானத்தை கெடுக்கிறோம் அப்படின்னா, அவன் சமாதானமா இல்லாம நம்ம அவனை டெய்லி போராட்டத்துக்குள்ள, இல்லை அந்த அவளை போராட்டத்துக்குள்ள, இல்லைன்னா பிள்ளைங்களை போராட்டத்துக்குள்ள ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம நடத்துறோம் அப்படின்னா இயேசுவுக்கு விரோதமா செய்கிறோம். இந்த சத்தியத்தை நல்லா விளங்கி கொள்ளுங்க. அல்லேலூயா. வாசிங்க பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அப்ப நம்ம சமாதானம் பண்ண வரோம், அவங்க ஒத்து வரல, அவங்க விலகி போறாங்க, இன்னும் நம்மளுக்கு விரோதமா போராடுறாங்க அப்படின்னும் பொழுது, நம்ம சமாதானத்தை கெடுக்கிறாங்கன்னும் பொழுது நம்ம எவ்வளவு முயற்சி செய்யறோம். அவங்க வரலன்னா நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, சமாதானம்னா என்ன தெரிஞ்சு கொள்ளுங்க. சமாதானம் அவருடையது. இன்னொரு இடத்துல சொல்லுது, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், வாசிங்க. கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முதல் வசனம் வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். அப்ப சமாதானம்னா என்ன? அவருடைய ரத்தம். அப்ப அந்த சமாதானத்துக்கு விரோதமா கிரியை செய்யறவங்க அவருடைய ரத்தத்துக்கு விரோதமா கிரியை செய்யறாங்க. அது எவ்வளவு பெரிய பயங்கரமான காரியம் பாருங்க. இதுல இன்னைக்கு நம்மளை சுத்திகரிச்சுட்டோம். ஒருவேளை நம்ம அறிஞ்சோ அறியாமலோ மற்றவங்களுடைய சமாதானத்தை கெட்டு இருந்தா, குடும்பத்துல மற்ற காரியத்துல நம்ம ஏதாவது தவறா பேசியிருந்தா, மற்றவங்களுக்கு விரோதமா உள்ளம் புண்படுறது தாங்க சமாதானத்தை கெடுக்கிறது. ஒரு மனுஷன், நல்லா இருக்கிற மனுஷன் துக்கப்படுறான், வேதனைப்படுறான், அவன் கண்ணீர் வடிக்கிறான், இல்லை அந்த சகோதரி அந்த ஸ்திரீ கண்ணீர் வடிக்கிறான், துக்கப்படுறாங்க, இல்லை வேதனை அடைகிறாங்கன்னா அதுதான் சமாதான குலைச்சல். அதுதான் சமாதான குலைச்சல். அல்லேலூயா. பெற்றோர் பிள்ளைகளை குறித்து வேதனைப்படுறாங்க, துக்கப்படுறாங்க, ஐயோ பிள்ளை இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னா அதுதான் சமாதான குலைச்சல். இன்றைக்கு அதுதான் நடக்கிறது. அதுல இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா கர்த்தர் நம்மை புது வருஷத்துல ஒவ்வொரு நாளும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நம்மை நடத்துவார். ஆமென். அப்போ சமாதானத்துக்கு விரோதமா கிரியை செஞ்சா ரத்தத்துக்கு விரோதமா செய்யறோம்னு அர்த்தம். ஏன்னா அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். அப்போ சமாதானத்துக்கு ஒரு கரையம் செலுத்தப்பட்டிருக்கிறது, அவர் ரத்தம் வைக்கப்பட்டிருக்கிறது. ரத்தத்தை கொடுத்துதான் உனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த உனக்குள்ள இருக்கிற அந்த சமாதானத்துக்கு விரோதமா யாராவது செயல்பட்டா அவங்க ரத்தத்துக்கு விரோதமா செயல்படுறாங்க. இதை ஜாக்கிரதையா எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அதை ஜாக்கிரதையா எடுத்துக்கொள்ளல இந்த காரியத்தை அப்படின்னா பயங்கரமான பாடு உபத்திரவத்துல வேதனையின் வழியாய் கடந்து போக வேண்டி இருக்கும். ஜாக்கிரதையா இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளணும். அநேகர் ஒரு சில நேரத்தில் பேசுவாங்க, ஒரு சில நேரத்தில் அதை விளையாட்டுக்கு பேசுவாங்க, சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவாங்க. ஆனால் அடுத்தவங்க உள்ளத்தை பாதிச்சிடும், அவங்க சமாதானம் போயிடும். அவங்க வந்துட்டு சந்தோஷமா போகும்போது இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி துக்கத்தோடு போவாங்க. அதுதான் சமாதான குலைச்சல். அதை கர்த்தர் பார்க்கிறார். அப்போ ரத்தத்துக்கு விரோதமா அந்த நபர் கிரியை செஞ்சாருன்னு சொல்லி கர்த்தர் கிரியை செய்வார். அவருடைய சமாதானம் என்னுடைய சமாதானத்தை தரேன். அப்ப இயேசு உடையது. அப்ப இயேசு உடையதை தொட ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. அவர் கொடுத்து வச்சிருக்கிறார். அவர் கொடுத்து வச்சதை நீ அதுக்கு விரோதமா செயல்பட்ட அப்படின்னா கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். அந்த சமாதானத்துக்கு விரோதமா நீ செயல்பட்ட அப்படின்னா அவருடைய ரத்தம் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த ரத்தத்துக்கு விரோதமா செயல்படுற, அதுக்கு நீ கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அதனால ரொம்ப குடும்பத்துல கூட ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு இதுக்கு சுத்திகரிப்பு வேணும் நம்மளுக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. டக்குனு வாய்க்கு வந்த மாதிரி பேசிடுறோம், கத்திட்டு போயிடுறோம். அவங்க எவ்வளவு உடைக்கப்படுறாங்க.
அதான் சமாதான குலைச்சல். அப்போ நம்ம உடைக்கிறோம், ஒரு உள்ளத்தை உடைக்கிறோம் அப்படின்னா அவங்க அப்படியே மனசு பாதிக்கப்படுறாங்க. அந்த சமாதானம் போதுன்னா அப்போ எதுக்கு விரோதமா நம்ம செயல்படுறோம்? அன்றாட குடும்பத்துல வரும், வெளியே வரும், சபையில வரும், நீ போற இடத்துல வரும், எல்லா இடத்துலயும் வரும் இந்த காரியம். அப்ப நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றவங்க உள்ளம் புண்படுகிற மாதிரி நடக்கக்கூடாது. எப்ப பாரு ஓயாம ஏதாவது ஒன்று சொல்றது, பேசுறது, இல்லை உடைக்கிறது, ஏதாவது ஒன்று பண்றது, சொன்னா அதை மீறி போய் பண்றது, இப்படி நிறைய காரியங்கள் பண்ணி 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 அவங்களுக்குள்ள அந்த சமாதானம் உடைக்கப்படும் என்றால், தொடர்ந்து உடைக்கப்படும் என்றால் கர்த்தர் பார்த்துக்கினே இருக்கார். ஒரு நாள் நியாயம் தீர்த்துருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா அது ரத்தத்தால வந்திருக்குது. உங்களுக்குள்ள வைக்கப்பட்ட சமாதானம் எதனால வந்தது? ரத்தத்துல வந்திருக்கு. அப்ப அதை யாராவது தொடறாங்க, உன் சமாதானம் கெடுது அப்படின்னா அது எதனால அப்படின்னு பார்த்து கர்த்தர் நீதி செய்வார். யாரால யாராலையோ அவங்களுக்கு தான் பிரச்சனை. யார் கெடுக்கிறாங்களோ, எனக்குள்ளேயும் சரி, உங்களுக்குள்ளேயும் சரி, சகோதரிகளுக்குள்ள யாருக்குள்ளேயும் சரி, அந்த சமாதானத்தை கெடுக்கிற நபரை கர்த்தர் தொடுவார். ஏன்னா அவங்க ரத்தத்துக்கு விரோதமா செயல்படுறாங்க, அவருக்கு விரோதமா செயல்படுறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா இன்னொரு வசனமும் சொல்றேன். சமாதானம்னா என்னன்னா, ஏசாயா 9:6 வாசிங்க. அதுல அவருடைய ஒரு நாமம் அது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அவருடைய நாமத்துல ஒரு நாமம் என்ன? அப்ப அவர் நாமத்துக்கு விரோதமா நம்ம செயல்படுறோம். இன்னைக்கு நம்ம இதுல ஒப்பு கொடுத்து நம்ம இதுல சுத்திகரிக்கப்படணும் தேவச்சனங்க. அப்படி நம்ம சுத்திகரிக்க நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா கர்த்தர் பெரிய பலத்த காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய நாமத்துல ஒரு நாமம் சமாதான பிரபு. ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம எதுக்கு விரோதமாக செயல்படுறோம்? நம்ம என்னவோ இதை ஒரு விளையாட்டை எடுத்துக்கிறோம், இதை உதாசீனப்படுத்துகிறோம். இந்த காரியத்தை இது முக்கியமாக நம்ம எடுத்துக்கொள்றதில்ல. இது ரொம்ப முக்கியமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம். இதுக்கு மேல நம்ம யாருடைய வாழ்க்கையிலேயாவது சமாதானத்தை கெடுத்தோன்னா, சத்தியத்தை கேட்டுட்டு நீ மறுபடியும் அதே மாதிரி பண்ணினா துணிகரமாய் நீ கிரியை செய்கிறான்னு அர்த்தம். துணிகரமாய் செய்கிற வசனமான அது நான் சொல்ல மாட்டேன், அது பயங்கரம். அது துணிகரமா தொடர்ந்து அதையே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது பயங்கரமான ஆபத்துல சறுக்கலான இடத்துல அவங்க நிக்கிறாங்கன்னு அர்த்தம். எப்ப வேணாலும் விழலாம். இன்னைக்கு அதுல நம்ம சுத்திகரிக்கப்படணும். அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்க கூடாது. அல்லேலூயா. முடிஞ்ச அளவுக்கு சமாதானம் பண்ணுகிறவர்களாய். ஆமென். அல்லேலூயா. நான் திடீர்னு எவ்வளோ காரியம், ஒரு சில நேரத்தில் பேச மாட்டாங்க, திருப்பின்னு போயிடுவாங்க. ஒரு சிலர் குடும்பத்தில் சரி, வெளியே சரி, நானா போவேன், பேசுவேன். ஒரு சில நேரத்தில் அதை சரி பண்ண பார்ப்பேன். நம்ம எந்த முயற்சியும் எடுக்காம கம்முன்னு விட்டுட்டோம். அவங்களா வரட்டும், அவங்களா பேசட்டும், அவங்களா பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அங்கே கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடாது. முந்தி சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு குடும்பத்தில் ஆகட்டும், கணவன்களுக்கு ஆகட்டும், மனைவிகளுக்கு ஆகட்டும், இல்லை பிள்ளைகளுக்கு ஆகட்டும், நீங்கள் இருக்கிற இடத்துல சரி, சபையில் சரி, உங்கள் குடும்பத்தில் அன்றாட வருகிற காரியத்திலையும் சரி, மற்றவங்க சமாதானத்தை கெடுக்கவே கூடாது. மற்றவங்களுக்குள்ள நம்மளுக்குள்ள வைத்திருக்கிறது இயேசு கொடுத்த சமாதானம். அது ரத்தத்தால மீட்கப்பட்டு ரத்தத்தால உண்டாக்கி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வசனம் அதான சொல்லுது, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். யோவான்ல சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே நான் கொடுத்து வச்சிருக்கிறேன் என்றார். இன்னொரு இடத்துல அவருடைய நாமமே சமாதானம்.
அப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிறது இயேசுடையது. அப்ப அதை யாராவது தொடறாங்க அப்படின்னா அவங்க இயேசுவுக்கு விரோதமா செயல்படுறாங்க, அவரையே தொடறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு விரோதமா செயல்படுறவங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 16:7 வாசிங்க. அருமையான ஒரு வசனம். அடிக்கடி நான் வச்சு ஜெபிப்பதுண்டு இந்த வசனத்தெல்லாம். இதெல்லாம் வச்சு ஜெபிக்கிறீங்களான்னு தெரியல. என் வழியை கரெக்டாக்குங்க ஆண்டவரே, என் வழி உமக்கு பிரியமா இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி அடிக்கடி நான் இந்த வசனத்தை வைத்து ஜெபிப்பேன். வாசி 7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் ஆமென், அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். அவனோட சமாதானமாகும்படி செய்வார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சுன்னா அவன் சத்துருவை கூட கொண்டு வந்து சமாதானம் பண்ணும்படி செய்வார், சமாதானம் ஆகும்படி செய்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பெரிய சத்துருக்கள் எழும்பினாலும், நமக்கு விரோதமா பேசினாலும் பண்ணினாலும், அவங்க நம்முடைய சமாதானத்தை தேடி நம்ம இடத்துல சமாதானம் ஆகும்படி வருவார்கள். அதற்கு வழி என்னன்னா, கவனிங்க, நம்ம வழி கர்த்தருக்கு பிரியம் இருந்தா போதும். அல்லேலூயா. அவர்கள் சமாதானம் பண்ணும்படி கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஏன்னா ஆவியில ஒரு கனி சமாதானம், ஆவியின் கனியில ஒரு கனி சமாதானம். இது அப்படியே போயிட்டே இருக்கும். இது ஏன்னா இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு சத்தியம். ஆனால் இன்னைக்கு ஜனங்க இதை ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறாங்க. இதனால எப்பேற்பட்ட பயங்கரமான காரியம்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது. அதனால இன்னைக்கு நம்ம அதை யோசிப்பதில்லை. இன்னைக்கு இதில் நம்ம சுத்திகரிக்கப்படணும். ஒருவேளை நம்ம தெரிந்தோ தெரியாமலேயோ நம்ம யாருடைய சமாதானத்தையாவது கெடுத்திருந்தா, யாருடைய உள்ளத்தையாவது உடைச்சிருந்தா, யாருடைய வாழ்க்கையிலையாவது நம்ம அவங்க வாழ்க்கையில் கண்ணீரை வரவழைச்சிருந்தா, அவங்க வேதனையோடு துக்கத்தோடு இருந்தா, இன்னைக்கு நம்மளை கழுவும்படி அந்த காரியத்துல, இன்னைக்கு ஆண்டவரே நான் செஞ்சது தப்பு தான், இனி அந்த சமாதானத்தை நான் தொட மாட்டேன், குலைச்சல் ஆக்க மாட்டேன், யாருடைய சமாதானத்தையும் நான் கெடுக்க மாட்டேன் என்று சொல்லி இன்றைக்கு இதுல ஒரு சுத்திகரிப்பை நாம் அர்ப்பணிப்போம். சுத்திகரிப்புக்கு. அல்லேலூயா. கர்த்தர் இதுல நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கணும், இதுல ஒரு ரட்சிப்பை கொடுக்கணும். ஆமென். இதுல இருந்து நம்மளை தூக்கி எடுக்கணும். இந்த காரியத்துல இதை நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். நம்முடைய சுலபமா பேசிட்டு கத்திட்டு திட்டிட்டு போயிடுவோம், சுலபமா நம்ம பண்ணிக்கினே இருப்போம். இன்னைக்கு தொடர்ந்து குடும்பத்துல கூட சரி, தொடர்ந்து சமாதானத்தை கெடுத்து கொண்டே இருந்தா, இன்னைக்கு உன்னை வார்ன் பண்றாரு இந்த சத்தியத்தின் மூலமா. இன்னைக்கும் நீ கேட்டு திருந்தல, அப்படியே தான் இருந்தேன்னா ஜாக்கிரதையா இருந்துக்கணும். கர்த்தர் எப்படி உங்களை டீல் பண்ணுவாருன்னு தெரியாது. இல்ல, எப்படி உன்னை கொண்டு வர்றது எப்படின்னு தெரியும் அவருக்கு, எப்படி கொண்டு வருவாருன்னு தெரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்றும் இல்லாத காரியத்தை பெருசு பண்ணுறது, தேவையில்லாமல் சந்தேகப்படுறது, தேவையில்லாமல் பேசுறது, தேவையில்லாத காரியத்தில் ஈடுபடுறது, தேவையில்லாமல் இங்கே இருக்கிறத அங்கே சொல்கிறது, அங்கே இருக்கிறத இங்கே சொல்கிறது, இப்படி நிறைய காரியங்கள் குடும்பத்திலையும் சரி வெளியும் சரி. நல்ல ஸ்மூத்தா போயின்னு இருக்கிற வாழ்க்கையில தேவையில்லாம இந்த மாதிரி கொண்டு வந்து பேசி பண்ணி அவங்க சமாதானத்தை உடைச்சி அவங்க துக்கப்பட்டு வேதனைப்பட்டு நிற்கும் பொழுது கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அது அவருடையது, அவருடைய தானே. அதானே வசனம் சொல்லுது. வசனம் சொன்னேன் இல்லை உங்களுக்கு, எத்தனை வசனம் எடுத்து கொடுத்தேன், அது அவருடையது. அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த காரியத்துல. இதுல நாம் தவறி இருப்போம் என்றால் கர்த்தர் இன்னைக்கு நம்மளை சுத்திகரிக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நம்ம அந்த சமாதானத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில கொண்டு, ஒருவேளை சமாதானத்தை இழந்திருக்கலாம், இன்னைக்கு இந்த சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கொண்டு வருவது என்பதை நான் ஒரு சில வசனத்தை மாத்திரம் சொல்லி நம்ம அடுத்த காரியத்துக்கு போவோம். ஏசாயா 26:3 வாசிங்க. இந்த சமாதானம் நமக்குள்ள வரணும், நம்முடைய குடும்பத்தில் வரணும்னா இந்த காரியத்தை செய்யும் பொழுதெல்லாம் தேவ சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில வரும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை
பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். அப்போ எப்படி நம்ம சமாதானம் இல்லாம அலையிறோமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் வரணும்னா அவரை உறுதியாய் பிடித்து கொண்டு அவரை நம்புவதால், அவரை விசுவாசிப்பதால் வருகிற சமாதானம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க, வாசிங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். உறுதியாய் அவரை நம்புவதினால் வருகிற சமாதானம் இது. எப்படி நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வர முடியும் என்றால் அதற்கு இந்த வசனம் என்னன்னா, உறுதியாய், மனசுல உறுதியாய் நான் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது சமாதானம் நதியை போல வரும். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல பாருங்க எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ள சமாதானத்தை கொண்டு வரணும்ன்றது. சங்கீதம் 119 165 வாசிங்க. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆமென். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன சமாதானம்? மிகுந்த சமாதானம், பெரிய சமாதானம், நிறைய சமாதானம், மிகுந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில வரணும்னா அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. நேசிக்கிறோமா? அல்லேலூயா. நேசிக்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி வேதத்தை நேசிக்கிறோம் அப்படின்னா தினம் வேதத்தை வாசிப்போம், டைம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிப்போம். காலையில் ஒரு வாட்டி தொட்டா சரி, ஒரு வாட்டி வாசிச்சா போதும், அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் கிடைச்சாலும் அதை தொடறதில்லை. அப்படின்னா நீ என்ன வேதத்தை நேசிக்கிறியா? கிடையாது. இல்லை, நேரம் இல்லைங்க, நேரம் கிடைக்கல, அது வேற. டைம் இல்லை, வேலைக்கு போகிறேன், வரத்துக்கு லேட் ஆகுது, சரி. ஆனால் நேரம் கிடைச்சி நீ பைபிளை தொடலைன்னா வேதத்தை நேசிக்கலன்னு அர்த்தம். சாப்பாடே நம்ம 3 வேளை தின்றோம், காலையில் ஒரே வேளை தின்னுட்டு உக்காந்துக்கிறோமா கம்முன்னு? 3 வேளை தொடரோம்ல, கை தொடுது இல்லை, தொட்டு வாங்கிக்க கைக்க வேலை கொடுக்குறோம்ல, செய்கிறோமா இல்லையா? 3 வேளை செய்கிறோம்ல, தவறாமல் செய்கிறோம்ல, அது பரவாயில்ல. ஒவ்வொருத்தர் 5 வேளை 6 வேளை, ரெண்டாவது கடையில் போனால் கடை, வெளியே போனால் டீ பிஸ்கெட்டு, இப்படி அது வேற எக்ஸ்ட்ரா சாப்பிட்றோம்ல. ஆனால் பைபிளை மட்டும் ஒரே தடவை தான் வாசிக்கிறது. அது வேதத்தை நேசிக்கிறோன்னு அர்த்தமா? உன் பைபிளை நீ எப்படி வச்சிருக்கிறன்றதை பார்த்தே நீ வேதத்தை எவ்வளோ நேசிக்கிறான்னு தெரியும். உன் பைபிளை நீ வீட்டில் எங்கே வச்சிருக்கிற, அதை எப்படி மதிப்பு கொடுத்து வச்சிருக்கிறன்றதை அதை வச்சே நான் கண்டுபிடிச்சேன். ஒரு தடவை ஒரு கூட்டத்தில் நாங்கள் உட்காந்து முடிச்சுட்டு பேசிட்டு இருக்கிறோம், டீ கொடுத்தாங்க. டீ சாப்பிட்டுட்டு வச்சுட்டேன் கீழே. டீ சாப்பிட்டு ஒருத்தர் என்ன பண்ணார், பைபிள் மேலே வச்சுட்டாரு. அதை பார்த்தவொன்னே அப்படியே எனக்கு அழுதுட்டேன் நான். அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆண்டவரே, இவெல்லாம் ஏன் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான், இல்லை ஏன் இப்படி இருக்கிறான் என்னன்னே தெரியலையா, ஊழியக்காரனா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் வெள்ளைன்னு சொல்லியுமா இருந்தார். அப்படியே நான் கதறினேன், எல்லாம் ஏன் ஆண்டவரை வச்சுருக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு ஊழியத்தில்? விசுவாசி கூட இன்னைக்கு பைபிள் நல்லா மதித்து ஒரு சிலர் விஷயத்தை நல்லா வைக்கிறாங்களே. டீ டம்ளர் குடிச்ச டம்ளருங்க, குடிச்சிட்டு எடுத்து போய் பைபிள் மேலே வச்சுட்டு உக்காந்துக்கிறோம். ஒரு செகண்ட் தான், அதை பார்த்தவொன்னு பதறி போய் உடனே நான் எழுந்து எடுத்துன்னு போய் எடுத்து வரமாச்சு. அப்போ கூட சொரணம் இல்லை, ஐயோ தெரியாமல் வச்சுட்டேன், சாரின்னு சொல்லலை, எதுவுமே பண்ணல, பாட்டு பேசினுங்கிறான். இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் நான் மரியாதையே கொடுக்கறது இல்லை. பைபிளுக்கு மரியாதை கொடுக்குறவங்களுக்கு தான் நான் மரியாதை கொடுப்பது, இல்லைன்னா கொடுக்கறதே கிடையாது அவனுங்களுக்கெல்லாம். வேதத்தை நேசிக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறார். அந்த சமாதானம் மாத்திரம் போயிடுச்சுன்னா நான் இங்கே நிற்கவே முடியாது, நான் பிரசங்கம் பண்ண முடியாது, எந்த ஊழியமும் செய்ய முடியாது. ஆனால் நான் வேதத்தை நேசிக்கிறபடியால், எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வேதத்தை வாசிக்கிறபடியால், இதை தியானிக்கிறதால, பிரசங்கம் எழுதுறதால, நோட்ஸ் எடுக்கிறதால, இப்படி அநேக காரியங்கள் வேதத்தில் செய்கிறபடியால் தான் எவ்வளவு சமாதான குலைச்சல் வந்தாலும் கர்த்தர் இறங்கி கிரியை செய்கிறார். மறுபடியும் உள்ளத்தில் சமாதானத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனம் வாசிங்க, ரோமர் 5:1 வாசிங்க. இவ்விதமாக நாம்
விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சமாதானம். ஆமென். அவர் இல்லைன்னா சமாதானம் இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவை நாம் முதன்மைப்படுத்தி முக்கியப்படுத்தி நாம் வைக்கும் பொழுது தேவ சமாதானம் நம்மளுக்குள்ளே இறங்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முதன்மைப்படுத்துவதும் இல்லை, முக்கியப்படுத்துவதும் இல்லை. சபையை விட்டு போனவன்னு தெரியும், கூடவே இருந்தான், அவனே சொல்லிட்டான், யாருன்னே தெரியாதுங்கன்ட்டான். ஒன்னா உக்காந்து ஒன்னா தின்னுட்டு அற்புதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு அது சொல்றான், அங்க இயேசு கிறிஸ்துவா அவர் யாருன்னே தெரியாதுங்க 3 தடவை. இந்த மாதிரி கேஸ் தான் நிறைய இருக்கு. இங்க வர்ற வரைக்கும் தான், கூட இருக்கிற வரைக்கும், அதாவது கூட இருந்த வரைக்கும் ஆண்டவரே உண்மை யாராவது தொட்டாங்கன்னா அவங்கள வெட்டு வேண்டாம், நான் உங்களை கூடவே இருப்பேன்னா அதை பண்ணுவேன். கடைசியில் அவன் தான் முதல்ல ஓடினான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஒரு சமாதானம் இருக்கு. இங்க இந்த நேரம் வரைக்கும் இல்லைங்க, உங்க வாழ்க்கையின் வெளிப்பகுதியில இயேசு இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் உன் வாழ்க்கையில சமாதானம். உன் எல்லா பகுதிகளிலே இயேசு உன்னோட இருக்கிறாரா? இத்தோட இங்க இருந்து போனாலுமே மறந்துடுறது, ஆனா பாட்டு பாடுறது, என்ன மறக்க மாட்டாண்டவரே அப்படி இப்படின்னு சொல்லி பாட்டு பாடிடுவோம். ஆனால் போனவுன்னு மறந்துடுறோமே. அவங்ககிட்டயாவது பேசினா பல மணி நேரம் பேசின்னு இருக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், வரோம், டைம் ஆகுது, சாப்பிட்டு படுத்துடுறோம். அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம மறந்துடுறோம் இயேசுவை. சிந்தையில் இருக்கணும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது இன்னொரு வசனம் கூட இருக்கு, ஏசாயா 48:18 வாசிங்க. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். சமாதானம் நதியை போல வரும். யாருக்குன்னா இந்த கற்பனைகளை கவனிக்கிறது. என் கற்பனைகளை வாசிங்க. அந்த முதல்ல இருந்து என் கற்பனைகளை கவனித்தாயானால். எப்படி ஆரம்பிக்குது? எப்படி ஆரம்பிக்குது? நல்லா போடுறீங்க. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எங்க இருக்கிறீங்க? ஆன்றீங்களே. ஆன்றது எதுக்கு சொல்லுவாங்க? அப்படி இருக்கிற வசனம் உனக்குள்ள எதுக்கு அது ஆண் போட்டிருக்கு? ஆண் வாசிட்டு கம்முன்னு போயிடுறீங்க. என்ன போட்டிருக்குன்னா போட்டுக்குதுன்றீங்க. அது எப்படி சொல்லணும்? அதை ரொம்ப எதுக்கு வாயை திறக்க சொல்ற தெரியுமா? உள்ள எல்லாம் உள்ள என்ன இருக்குதுன்னு வசனம் பார்த்துரும். அதுக்கு தான் வாயை திறன்றது. எப்படி சொல்லணும்? அதை சுழி போட்டிருக்கா, சுழிக்காம போட்டிருக்கா, போட்டிருக்கா, அப்படி சொல்லணும். அதை விட்டுட்டு போட்டிருக்கு, அதான் அதுக்குதான் அதை அப்படி போட்டிருக்கு. உங்களுக்கு தெரியல அதை எப்படி வாசிக்கணும்ட்டு. நீங்க சாதாரணமா போட்டு போயிட்டீங்க. போட கூப்பிடல உங்களை ஆண்டவர். இங்க போட்டு உட்காந்து இருக்கிறீங்க. அப்படி இல்லை, அந்த வசனத்துக்கு அப்படி வாசிங்க. இப்ப வாசிங்க. என் கற்பனைகளை இன்னும் கூட கொஞ்சம் அழுத்தி சொல்லு. நீயே இப்படி வாசிச்சா அப்புறம் இவங்க எப்படி சொல்லுவாங்க? இருங்க பிரதர், வாசிக்கிட்டோம், மைக்ல வாசிங்க. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். போதும். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. எங்க நலம் இருக்கு பாத்துங்க, கற்பனையை கவனிக்கிறதுல.
இனிமேல்ட்டு வசனத்தை பார்த்தா எப்படி சொல்லணும்? பைபிளை பார்த்தா நான் மாதிரி வார்த்தை, நான் மாதிரி வசனம் கொடுத்தாரு, நான் மாதிரி தீர்க்க தரிசனம், இன்னைக்கு என்ன மாதிரி வாக்கு தத்தம். மூடக்கூடாது வாயா. நீ ஏன் மூடுற வாயா? அப்படி சொல்லணும். அப்படி சொல்லுவீங்கன்னு பார்த்தா சொல்ல வரவே வராது. வரவே வராது உங்களுக்கு. போட மாட்டீங்களே. டீச்சர் சொன்னா நல்லா சின்னதுல போட்டிருப்பீங்க ஈன்னு. வசனத்துக்கு போடுங்க, வசனத்துக்கு சொல்லுங்க. ஏதோ எவனோ கொடுத்துட்டோம் நான் மாதிரி இருந்தது, அதுக்கு சொல்றோம் நான் மாதிரி இருந்த ஓஹோன்றோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஓஹோன்னு போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எப்படி சமாதானம் வருது பாருங்க, நதியை போல புரண்டு வருதான். அந்த வசனத்தை வாசிங்க மறுபடியும். என் கற்பனைகளை கவனித்தாய், ஆனால் நலமாய் இருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும். போதும், நதியை போல வரும். அப்போ எதுல சமாதானம் வச்சிருக்கிறார், எதுல வச்சிருக்கிறார், நம்ம எதை போய் பிடிச்சு கொள்ளணும்? நம்முடைய வாழ்க்கையில ஏன் சமாதானம் இல்லை? இன்னைக்கு சமாதானத்தை கெடுக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சமாதானமே இல்லை நம்முடைய வாழ்க்கையில. ஏன்னா இதெல்லாம் செய்யாதால இன்னைக்கு சமாதானம் இல்லாம பயங்கர போராட்டத்துக்குள்ள கடந்து போகிறோம். முதல்ல என்ன சொன்ன? என்ன செஞ்சா சமாதானம்? அவரை உறுதியாய் பிடித்து கொள்வதில், அல்லேலூயா, உம்மை உறுதியாய் நம்புவதினால் வருகிற சமாதானம். இரண்டாவது, அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. மூன்றாவது, கற்பனையை கவனிப்பதனால், கவனித்து சத்தியத்தை கேட்பதினால் ஒரு தேவ சமாதானம் உன் மேல இறங்கும். ஆமென் சொல்லுங்க. அதெல்லாம் வசனம் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து ரோமர் 5 வாசிச்சோம், இயேசு கிறிஸ்துவினால் சமாதானம். இயேசு கிறிஸ்துவினால் அவர் கொடுக்கிறார். கடைசியா இன்னொரு சமாதானம் இருக்கு, வாசிங்க. ஏசாயா 32:17 வாசிங்க. நீதியின் கிரியை சமாதானமும். போதும். நீதியின் கிரியை என்ன? அதான், நீ நீதியின் கிரியை, நீ நீதிமானாய் வாழ்ந்து காட்டினா, நீதியின் கிரியையை நீ வெளிப்படுத்தினால் அதான் உனக்கு சமாதானம். அல்லேலூயா. அநீதி செய்யக்கூடாது, நீதி செய்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்றால் தேவ சமாதானம் உங்க வாழ்க்கையில வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து, ஆவியின் சிந்தையாலும் ஜெப ஜீவியத்தாலும் சமாதானம் வரும். அதுதான் நம்ம முதல்ல வாசிச்சோம். பிலிப்பியர் 4:6-7 வாசிச்சோம். அது வாசிக்க தேவையில்லை. இந்த சமாதானம், கொடுக்கப்பட்ட சமாதானம் பெருக வேண்டும் என்றால் இன்னும் ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். 2 பேதுரு 1 திருப்பிக் கொள்ளுங்க. 2வது வசனத்தை வாசிங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. அல்லேலூயா. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால், அவரை அறிந்து கொள்ள நம்ம வாஞ்சிக்கணும். இன்னும் அவரை தெரிஞ்சுக்கணும். இன்னும் நான் கிட்டி சேரணும். இன்னும் உமக்குள்ள வரணும். இன்னும் இந்த வேதத்தை ஆராயணும். இன்னும் நான் இந்த வேதத்தை தெரிஞ்சு கொள்ளணும். இன்னும் 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 யார் உள்ளம் துடிக்குதோ அவர்களுக்குள்ளே சமாதானம் பெருக ஆரம்பிக்கும். அப்ப எப்படி பெருகுச்சு? எடுக்க எடுக்க வந்து நின்றது. அந்த மாதிரி சமாதானம் பெருகி கொண்டே இருக்கு. தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால், அறிகிற அறிவு வேணும். அவர் யார் என்பதை அறிஞ்சு கொள்ளணும். அவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்கிறார் என்று எல்லாத்தையும் அறிஞ்சு, அவர் அறிகிற அறிவினால் உங்களுக்கு சமாதானம் பெருகும், பெருக கடவுது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ அவரை அறிஞ்சு கொள்ளுவதில் நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ ஜனமே, பரிசுத்தத்தை குறித்து பேசலான்னு பார்த்தா நேரம் இல்லை. வசனம் வாசிங்க. எபிரேயர் 12:14 வாசிங்க. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமென். பரிசுத்தத்தை குறித்து நான் உங்களுக்கு அதிகமாக சொல்ல தேவையில்லை. எது எது அசுத்தமானது என்று உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் விட்டு விலகி பரிசுத்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய தரிசனம் இன்றைக்கே உங்களுக்கு வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதே நேரத்தில் யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும்,
பரிசுத்தம் உள்ளமெல்லாம் இருக்கும் நாடுகள். யாவரோடும் சமாதானமா இருக்க நம்ம நாடணும், நம்ம நாடி போவோமே. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். நான் கர்த்தருடைய பிள்ளை, ஏசப்பா பிள்ளைன்னு வெளியே சொல்லிக்கலாம் 10 தடவை. ஆனா நீ சமாதானம் பண்ணாம சமாதான குலைச்சலை பண்ணும் பொழுது நீ யாருடைய பிள்ளை என்பது கிளீனா தெரியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த அங்க பிசாசு நிப்பான். நீ என்னுடைய பிள்ளை, நீ எப்படி அங்க சொல்லலாம், எப்படி நீ போலாம், நீ என்ன ஏன்னுவான், கண்டிப்பா சொல்லுவான். ஏன்னா சமாதானத்தை குலைக்க முற்படுகிறவங்க அவருடைய ரத்தத்துக்கு விரோதமா செய்யறாங்க. ஏன்னா ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய நாமம் சமாதான பிரபு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்றார். அப்போ ஒரு மனுஷன் சமாதானத்துக்கு விரோதமா செயல்பட்டா அவன் இயேசுக்கு விரோதமா, இயேசுனுடைய ரத்தத்துக்கு விரோதமா செயல்படுறாங்க அவங்க. அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு இதுல நமக்கு ஒரு சுத்திகரிப்பு வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சுலபமா எத்தனை தடவை நம்ம எத்தனை பேருடைய உள்ளத்தை உடைச்சிருக்கிறோம், எவ்வளோ பேர் வேதனையில் இருந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் நம்மளால கண்ணீர் வெடிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் துக்கப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் என்கிட்ட வருவாங்க ஒரு சில நேரத்தில் ஜபத்தில், சாப்பிட கூட இல்லையா, இந்த மாதிரி என்னை பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பேசிட்டாங்க, எனக்கு உள்ளம் அப்படியே உடைஞ்சு போச்சு அப்படின்னா இன்னும் சமாதானம் உடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி எத்தனையோ பேர் என்கிட்ட ஜபத்துக்கு வந்திருக்கிறாங்க. எப்ப பாரு ஏதாவது ஒரு காரியத்துல சமாதானத்தை உடைச்சு கொண்டிருக்கிறது, இது நல்லதல்ல. இன்னைக்கு அதுக்குதான் இன்னைக்கு இந்த சத்தியம். நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா சமாதானம் என்பது அவருடையது, அவருடைய ரத்தத்துல உண்டானது. ஆமே. அல்லேலூயா. அப்போ ஜாக்கிரதையா நம்ம நடந்துக்கணும். மற்றவங்க உள்ளத்தை உடைக்கிற மாதிரி எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? அப்ப எழுந்து நில்லுங்க. ஒப்பு கொடுக்குறவங்க எழுந்து நில்லுங்க. இன்னைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாளை இரவு புதிய வருஷத்துக்குள்ள நாம் நுழைய போகிறோம். இன்றைக்கு ஒருவேளை மனைவிகள் கணவனுடைய உள்ளத்தை உடைச்சிருக்கலாம், கணவர்கள் மனைவிகளுடைய உள்ளத்தை உடைச்சிருக்கலாம், பிள்ளைங்க பெற்றோர்களுடைய உள்ளத்தை உடைச்சிருக்கலாம். கொஞ்சம் கவனிங்க. கொஞ்ச நேரம் நம்மளை சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கிற நேரம், கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிற வேலை, நம்மை பரிசுத்தப்படுத்துகிற வேலை, இதுதாங்க பரிசுத்தம். பரிசுத்தம் உள்ளவன் தேவனை தரிசிப்பான். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இன்றைக்கு இதுல ஒரு பரிசுத்தம் நமக்கு இறங்கணும். தேவ சனமே, இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஒரு சத்தியத்தை நீங்க விளங்கி கொண்டீங்க. சமாதானம் அவருடையது. சமாதானம் என்பது அவருடைய ரத்தம். ரத்தத்தால சமாதானத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அவருடைய ஒரு நாமத்தின் பேர் சமாதான பிரபு. இன்னைக்கு எவ்வளவு சுலபமா நம்ம சமாதானத்தை உடைச்சு குடும்பத்துல சண்டை ஏற்படுத்தி இருப்போம். எத்தனை பேரை வாய்க்கு வந்த மாதிரி பேசி அவங்க உள்ளத்தை உடைச்சிருப்போம். எத்தனை பேருடைய இருதயம் உடைக்கப்பட்டு இருக்கு. எத்தனை பேர் கண்ணில் கண்ணீர் வர வழிச்சிருக்கிறோம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் நீ அப்படியே இருப்பாய் என்றால், இங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு மறுபடியும் உன் குடும்பத்துல, உன்னுடைய காரியத்துல, மற்றவங்க இடத்துல மறுபடியும் நீ மற்றவங்களுடைய சமாதானத்தை உடைக்க முற்படும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உன்னை உடைக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை கேட்டும் நீ மறுபடியும் மனம் திரும்பாமல் போனால், மறுபடியும் நீ முரட்டாட்டம் பண்ணினால் நிச்சயமாய் கர்த்தர் உன்னை சந்திப்பார். ஏன்னா சமாதானம் அவருடையது தேவ பிள்ளையே. அது இயேசு கிறிஸ்துவுடையது. அது சமாதானம் ரத்தத்துக்குரியது, ரத்த சம்பந்தம் உடையது. நீ ரத்தத்துக்கு விரோதமாய் செயல்படாத, இயேசுவுக்கு விரோதமாய் செயல்படாத, அவருடைய நாமத்துக்கு விரோதமாய் நீ செயல்படாத. தேவ பிள்ளையே, இவ்வளவு நாள் நீ உனக்கு அறியாமலே செய்திருக்கலாம். இன்னைக்கு சத்தியம் வந்திருக்கிறது, வசனம் வந்திருக்கிறது உனக்குள்ள. இந்த சமாதானம் என்பது இயேசு கிறிஸ்துவனுடையது. தேவ பிள்ளையை, இவ்வளவு நாள் நீ அவருக்கு விரோதமாய் செயல்பட்டிருக்கிறாய். இன்றைக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்றால் அவர் உன்னை கழுவி சுத்திகரிப்பார். இந்த கடைசி நாட்களிலே நம்மை சுத்திகரிக்கும்படி இந்த காரியத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவ பிள்ளையே, புதிய வருஷத்துல ஒரு தேவ சமாதானத்தோடு நாம் புது வருஷத்துக்குள்ள நுழையும்படி
இன்றைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். இன்னைக்கு எல்லாரும் ஒப்பு கொடுங்க தேவ பிள்ளையே. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. எத்தனையோ பேருடைய சமாதானத்தை கெடுத்து இருக்கிறோம்ப்பா. எத்தனையோ பேருடைய உள்ளத்தை உடைச்சிருக்கிறோம்ப்பா. எத்தனையோ பேருடைய இருதயத்தை ஆண்டவரை உடைச்சி இருக்கிறேன். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில கண்ணீர் சிந்த வச்சிட்டோம்ப்பா. ஆண்டவரே, நான் தெரியாம செஞ்ச காரியங்கள், தெரியாம பேசின காரியங்கள், ஆண்டவரே, நல்லா இருக்கிற குடும்பத்துல நான் கலகம் பண்ணி சமாதானத்தை உடைச்சிருக்கிறேன். எத்தனையோ குடும்பம் பிரியன காரணமா இருக்கிறேன். என் குடும்பத்துல கூட நான் நிறைய பேசிட்டேன், பண்ணிட்டேன்ப்பா. என் மனைவி சமாதானத்தை உடைச்சிருக்கிறேன். என் கணவனுடைய சமாதானத்தை உடைச்சிருக்கிறேன். ஓ பிள்ளைகள் பெற்றோருடைய சமாதானத்தை உடைத்திருப்பீர்கள் என்றால் இன்னைக்கு பிள்ளைகள் கூட ஒப்பு கொடுங்க. வாலிப பிள்ளைகள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் பெற்றோருடைய சமாதானத்தை நான் உடைச்சிருக்கிறேன். நான் பெரிய தவறு பண்ணிட்டேன்ப்பா. ஏசப்பா, நான் உனக்கு விரோதமாய் உமக்கு விரோதமா செஞ்சிட்டேன்ப்பா. இன்னைக்கு இந்த சத்தியத்தின் மூலமாய் நான் அறிந்து கொண்டேன். சமாதானம் என்பது உம்முடையது. அது உமக்கு விரோதமாய் நான் செயல்பட்ட என்னை மன்னியும் என்று சொல்லி இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், இன்றைக்கு உங்க குடும்பத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பா என்றால், ஓ கணவர்மார்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், மனைவிமார்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். உங்க குடும்பத்துல சமாதான குலைச்சலான காரியங்கள் வரவே வராது. பிசாசு நுழைய முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஓ ஹல்லேலூயா. குடும்ப தலைவர்கள் ஒப்பு கொடுங்க. குடும்ப தலைவிகள் ஒப்பு கொடுங்க. பெற்றோர்கள் ஒப்பு கொடுங்க. பிள்ளைகள் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு 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 இப்பொழுது இந்த வேளையில ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஒரு விசை கழுவுவீராக. என்னை சுத்திகரிப்பீராக. எத்தனையோ தடவை சமாதானத்துக்கு விரோதமாய் செயல்பட்ட ஆண்டவரே, சமாதானத்தை உடைச்சிருக்கிற ஆண்டவரே, நல்லா இருக்கும் பொழுது, சந்தோஷமா இருக்கும் பொழுது நான் நிறைய பண்ணிட்ட ஆண்டவரே, ஒரு விஷயம் என்னை மன்னியும் என்று சொல்லி இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை கழுவி சுத்திகரிப்பார். தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை கழுவி சுத்திகரிப்பார். இதுல ஒரு சுத்திகரிப்பு கண்டிப்பா வேணும். நிச்சயம் வேணும் தேவ பிள்ளையே. ஏன்னா இயேசுவுக்கு விரோதமா செயல்பட்டு விட்டு புதிய வருஷத்துல நுழைய கூடாது. அவருடைய ரத்தத்துக்கு விரோதமா செயல்பட்டு விட்டு புதிய வருஷத்துல நுழைய கூடாது. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய உள்ளத்தை உடைச்சி அவங்க மன வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க வேதனையோடு இருக்கிறாங்க. அவங்க கண்ணீரோடு இருக்கிறாங்க. அவங்க மனபாரத்தோடு இருக்கிறாங்க. ஐயோ, என்ன இப்படி பேசிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே என்று. அது நல்லதில்லை தேவ பிள்ளையே. மற்றவங்க மனசு உடைஞ்சு மனபாரத்தோடு சமாதானம் இல்லாமல் வாழ்ந்தா உன் நிமித்தம் அந்த காரியம் வந்திருக்கும் என்றால் அது நல்லதல்ல, அது சரியும் அல்ல தேவ பிள்ளையே. இன்றைக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பூரண சமாதானத்தோடு உன்னை காத்து கொள்ளுவார். ஒவ்வொரு நாளும் தேவ சமாதானம் உன் வாழ்க்கையில இறங்கும். உன் குடும்பத்துல இறங்கும். உன் பிள்ளைகள் மத்தியில இறங்கும். உன் கூடாரம் சமாதானத்தின் தாபரமாய் காணப்படும். சமாதான தாபரமாய் உன் கூடாரம் காணப்படும். உன் வாழ்க்கை சமாதான கூடாரமாய் காணப்படும். உன் வாழ்க்கையில தேவ சமாதானம் நதி போல பாயும் தேவ பிள்ளையே. நீ சந்தோஷமா இருப்பாய்.